சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாகன பேரணி. தியாகராய நகர் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். பிற்பகல் 3 மணி முதல் தியாகராய நகர் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடையே சித்தாந்த வேறுபாட்டை ஏற்படுத்தி சண்டையை உருவாக்குகிறது பாஜக. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடும் விமர்சனம். நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் பரப்புரை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார். கடற்படை பிரிவை உருவாக்கிய சோழர்கள் ஆண்ட மண்ணில் நிற்பது பெருமை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திருவாரூரில் பரப்புரை. As the defense minister of the country, I am proud to be in the land of great warriors of Raja Chola and Rajendra Chola, who were known for making exemplary contribution. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கும் பாமக, மனுநீதி பேசும் பாஜகவோடு வைத்தது பொருந்தா கூட்டணி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றது பாஜக, கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது பாமக. இவங்க 2 பேரும் வச்சிருக்க கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, தேர்தல் கூட்டணி. கூட்டணிக்கு கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி மாத்தி நிப்பாரு ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஆதரித்த அதிமுக இஸ்லாமியர்களிடம் எந்த அடிப்படையில் வாக்கு கேட்கிறது? திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கேள்வி. கூட்டணி தர்மத்திற்காக சிஏஏக்கு வாக்களித்து விட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா? எடுத்து சொல்லியிருக்கீங்களா? குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா? அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. மத்திய அரசு 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல முறை மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தது. 2 முறை மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தினாலும் மாநில அரசு 6 மாதம் பணத்தை பிடித்துக் கொண்டுதான் அந்த அகவலைப்படியை அரசு ஊழியருக்கு வழங்கினீங்க. நீங்களா அரசு ஊழியருக்கு நன்மை செஞ்சீங்க, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இன்றைய தினம் தேர்தல் வருது, ஏதோ பேசுறாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடையவர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம். பிரதமர் அண்ணாமலை பேச மறுப்பது ஏன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி. 2 தினங்களுக்கு முன்பு 4 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. இதவே ஒரு எதிர்கட்சியோ மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட எடுத்திருந்தா என்ஆர் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் வரிஞ்சு கட்டி பாஞ்சிருப்பாங்க. இதுவரைக்கும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பட்ட வெளிச்சமா தெரியுது பழிவாங்கும் நடவடிக்கை. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய சூழல் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக வைகோ பேச்சு. ஜனநாயகமா பாசிசமா என்ற போர்க்களத்தில் நிற்கிறோம் எனவும் ஆதங்கம். மத்திய அரசிடமிருந்து தாம் பெற்று வந்த திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். குடிவாரி கணக்கெடுங்கள், சாதிவாரி கணக்கெடுங்கள் என்று இன்றைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக சொல்கிறோம். அதிமுகவை சின்னாபின்னமாகவே டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். தேனி திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் விமர்சனம். அதிமுகவை
சின்னாபின்னமாக்குறதுக்காக பின்ன பன்னீரும் தினகரனும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. இந்த தேர்தல் சரியான தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு வாக்களித்து, கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தருவாங்க. ஒட்டன்சத்திரம் அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி வரை பணம் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடு தொடரும். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்ல முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வரும் 17, 18ஆம் தேதிகளில் சென்னையிலிருந்து 2,970 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இளங்கலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் வாய்ப்பு. இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வடலூர் சத்திய ஞான சபை முன்புள்ள பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வலுக்கும் எதிர்ப்பு. கட்டுமான பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி மக்கள் போராட்டம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கு. சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சிபிஐ, என்ஐஏ, அமலாக்கத்துறை தலைமைகளை மாற்றக் கோரி தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார். தர்ணாவில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகள் குண்டுகட்டாக கைது. வட அமெரிக்க நாடுகளில் நிகழ்ந்த நடப்பாண்டுக்கான முழு சூரிய கிரகணம். அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கண்டுகளித்தனர். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டம். 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி.